ஆதிரைய ஒன்னும் செஞ்சிடாதீங்க ஐயா. அவன் சின்ன புள்ள, அவன் மேல எந்த தப்பும் இல்ல. பிடிச்ச வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டா, தப்பு பண்ணிட்டா. எதுவும் செஞ்சிடாதீங்க ஐயா. மா, உன் பொண்ணு நாங்கள் எதுவும் செய்யலம்மா. அவதான் தேவையில்லாத ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணிட்டு தெரியுற. எங்கப்பா இருக்கீங்க? வீட்டுக்கு ஏன் வரல? மா, நாங்கள் அவளையும் கரிகாலனையும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் கூப்பிட்டு வந்திருக்கோம். ரெஜிஸ்டர் ஆஃபீஸா? என்னக்கா? ஐயோ, கல்யாணத்தை பதிவு பண்ணிடுவாங்க. என்னது தம்பி? என்ன தம்பி ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கா? எதுக்கு? அண்ணி, கல்யாணத்தை பதிவு பண்ண வந்திருக்கான். இங்க வந்து யாராவது குழப்பம் பண்ணலாம் நினைக்காதீங்க. நாங்களே வேலையை முடிச்சுட்டு அங்கதான் வரோம். மா, உன் மகளுக்கு இங்க ஒன்றும் ஆகாதுமா. நீ ஒன்றும் பயப்பட தேவையில்ல, சரியா? அண்ணன் மாதிரி தானே, நாங்கெல்லாம் கரெக்டாக பார்த்துக்குவோம். தங்கச்சியா? தங்கச்சி மதுரையே கைவிட்டு சிரிக்கிற அளவுக்கு அசிங்கப்படுத்தி விட்டா இன்னும் அவளை தங்கச்சின்னு சொல்லிட்டு தெரியவா? வேற வேலை இல்லை. என்னப்பா பேசிட்டியா? ஆ சரி. யாருன்னு தெரியலண்ணே, ஏதோ ராங் நம்பர். என்ன சக்தி, ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல இருக்கிறதா சொல்றாங்க? சட்டப்படி பதிஞ்சுட்டாங்கன்னா அது வேற பெரிய சிக்கலாயிருமே. நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. பிரச்சனையை பெருசாக்கணும் தான் கூட்டிட்டு போயிருக்காங்க. ஐயோ ஐயோ, ஆதிரை மட்டும் அந்த பேப்பர்ல சைன் பண்ணிட்டா பெரிய சிக்கலாயிடும்க்கா. சக்தி, வா நம்ம கிளம்பலாம். போலாம். என்னடி சிக்கலு? என்ன சொல்லிட்டு போறா? ஒண்ணுமே விளங்கலேடி. மறுபடியும் என் பொண்ணை வச்சு விளையாடுறாங்களா? அத்தை, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? அவ உங்க பொண்ணுக்காண்டி தான் இவ்வளவு ஓடிக்கிட்டு இருக்கா. நாங்க எல்லாருமே 4 மைல் அதுக்காண்டி தான் ஓடி இருக்கோம். இருங்க, வந்ததும் பாத்துக்கலாம். எவ்வளவு செஞ்சாலும் பத்தாது. பேசுற பேச்சு பாருங்க. எப்படியே நிம்மதியா இருக்கிறது? அவங்களுக்கு வந்தாதான் புரியும். அண்ணே வாங்க அண்ணே. இந்த வாரம் பாலு உட்காருங்க அண்ணே. வாங்க சார். வாங்க. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. சௌக்கியம் தானே? நல்லா இருக்கேன் சார். வணக்கம் சார். இந்தாங்க சார். பொண்ணு யாரு, மாப்பிள்ளை யாரு? இவங்க 2 பேரும் தான் சார். நான் தான். கரிகாலன் ஆதிரை செல்வி சார். நல்ல தமிழ் பேர் சார். நம்ம தமிழ் மொழி மாதிரி நீண்ட ஆயுளோட நல்லா வாழ போறாங்க. அம்மா, டாக்குமெண்ட் செக் பண்ணிட்டீங்களா? செக் பண்ணிட்டேன் சார். கொடுத்து விடுங்க. சரி, வாங்க வந்து கையெழுத்து போடுங்க. ஆதிரை வா, கையெழுத்து போடு. ஓ, டேய் வந்து போடுறீ. வாமா. ஏய் வந்து கையெழுத்து போடுமா. கூப்பிடுறேன்ல. எனக்கு ஞானோன்னு கிட்ட தனியா பேசணும். ஞானத்துக்கிட்ட என்ன தனியா பேசணும்? முதல்ல வந்து கையெழுத்து போடுமா. கையெழுத்து போட்டு கூட்டு போய் மணிக்கணக்கில் பேசு ஞானத்தோட. ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா. இல்ல, நான் பேசிட்டு தான் கையெழுத்து போடுவேன். என்னடி மறுபடியும் மரத்துல ஏறியா? பிஞ்சு போயிரும் பிஞ்சு. மரியாதை போய் கழுத்து படுறீ. போடி. ஏமா சும்மாரு. சார், நான் என் அண்ணன் கிட்ட பேசிட்டு வந்து சைன் பண்றேன் சார். ஓகேம்மா, பேசிட்டு வாங்க. வானே பாத்துன மறுபடியும் எங்கிட்டாவது ஓடிட போகுது. அண்ணே, ஒரே ஒரு தடவை நான் அருண் கிட்ட பேசிக்கிறேன்னு ப்ளீஸ்ண்ணே. என்ன விளையாடுறியா ஆதிரை? எங்க மானத்தை மொத்தமா வாங்கிட்டு என்கிட்டயே வந்து சொல்றியா அவங்ககிட்ட பேசணும்னு? மரியாதையும் வந்து கையெழுத்து போடு ப்ளீஸ்ண்ணே. நீ ஆச்சு என்ன புரிஞ்சுக்கோன்னு. அண்ணே, நான் மனசார விரும்புறது அருணை தானே. அப்படி இருக்கிறப்போ எப்படின்னா இவனை ஏத்துக்க முடியும்? அண்ணே, ஏன் விருப்பத்தை விடுன? அந்த ஃபேமிலியை நீ பார்த்தல. அப்படி ஒரு குடும்பத்துல போய் நான் எப்படின்னா வாழறது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல உனக்கு சம்மதமான?
அதுக்காக இப்போ என்ன செய்ய முடியும் ஆதிரா? எல்லாமே முடிஞ்சிருச்சு. அண்ணன் ஒட்டு மொத்தமா எல்லாத்தையுமே முடிச்சிட்டாரு. இதுக்கு மேல உனக்கு எந்த வழியும் இல்லை ஆதிரா. அண்ணே உன் வாழ்க்கை ஒரு எவ்வளவுதான். தடவை ப்ளீஸ்ண்ணே. அண்ணே எனக்காகண்ணே ப்ளீஸ்ண்ணே. அண்ணே ஆதிரா எழுந்துரு, சொல்றத கேளு ஆதிரா, எழுந்துரு. இங்க தேவையில்லாத பிரச்சனை வேணாம் ஆதிரா. ஒரே ஒரு தடவைண்ணே. ஆதிரா எழுந்துரு ஆதிரா. ஏன் வரலன்னு மட்டும் கேட்டுக்கிறேன்னு ப்ளீஸ்ண்ணே. அண்ணே ப்ளீஸ்ண்ணே. ஆதிரா எழுந்துருமா. எனக்கு கடைசியா ஒரே ஒரு தடவை பேசணும்னு. ஆதிரா எழுந்துரு, இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது. முடியாது, எழுந்துரு. அண்ணே எனக்காகண்ணே. ஆதிரா சொல்றத கேளு. ப்ளீஸ் நீ இப்படி பண்ணாதே ப்ளீஸ். ஒரே ஒரு தடவை. என்னங்கண்ணா என்ன சொல்ற? வேற எவனா கூட்டிட்டு அப்படியே ஓடிடுங்கிறாளா? இல்லைண்ணா, அப்புறம் இது காலில் விழுந்து கதற? அந்த எஸ்கேரோட தம்பி அருண் கிட்ட பேசணுமா? என்னது? கையை காலை உடச்சு பிடிப்பேன். டேய் இருடா, எந்திரி. ஒன்னு அடிச்சிட்டு. ஏய் இருக்குதுரே. அடிக்காத. ஏய் அவன்கிட்ட எல்லாம் பேச முடியாது. அவன்கிட்ட பேசி அப்படியே அவனை வர வச்சு பின்வாசல் வழியா ஓடிடலான்னு பாக்குறியா? அதான திட்டம். ஒரே ஒரு தடவை. அருணுங்க வரமாட்டேன். ஒரு தடவை இல்ல, இனிமேல் எப்பயும் வரமாட்டேன். அண்ணே ப்ளீஸ் நான் பேசிக்கிறேன். ஏய் ஞானத்தை போன் பண்ணி சொல்லி அழுது இல்ல. இரு நானே பேசுறேன். ஞானா அந்த எஸ்கேருக்கு போன் பண்ணி கொடுப்பா. அண்ணே அண்ணே ப்ளீஸ் நான் பண்ணுனே. இந்தாங்க. இரு. ஏம்மா ஹலோ முதலாளி, குணசேகரன் பேசுறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன வேணும் குணசேகரன்? எனக்கு ஒன்றும் வேண்டாம். என் தங்கச்சி ஆதிரை அவங்க தம்பி அருண்கிட்ட பேசணுமா? போனா வேண்டிய கொடுங்க. என் தங்கச்சின்னு சொல்லக்கூடாது, அவ கரிகாலன் பொண்டாட்டி. இப்ப ஆதிரை செல்வி கரிகாலன். ஆதிரை செல்வி கரிகாலன் அருண்கிட்ட பேசணுங்கிறா. கொடுங்க போன. அவங்ககிட்ட எல்லாம் பேச முடியாது. நானும் அதை தான் சொன்னேன், கேட்க மாட்டேங்கிறாள. அடம் பிடிச்சி அழுகிறா. அப்போ ஒன்று பண்ணுங்க, உங்க வாயாலே சொல்லிருங்க. இந்தாங்க பேசு. கொடுனே. ஹலோ ஹலோ அங்கிள், நான் ஆதிரை பேசுறேன். ப்ளீஸ் அங்கிள், ஒரே ஒரு தடவை அருண் கிட்ட பேசிக்கிறேன். அருண் வந்துட்டானா அங்கிள்? அருண் வந்துட்டாமா, ஆனா அவன் பேச மாட்டான். இதுக்கு மேல அவனை டிஸ்டர்ப் பண்ணாத. எவ்ரிதிங் இஸ் ஓவர். போன வைமா. அங்கிள் அங்கிள் ஒரே ஒரு நிமிஷம் அங்கிள். ஹலோ ஹலோ. என்ன ஆதிரா, என்னாச்சு? ஞானா போன வாங்கிக்கப்பா. பேசிட்டியா? நடந்தது இது? அடுக்கம் ஏரியாவிலேருந்து எங்களுக்கு கால் வந்துச்சு மேடம். மலையிலேருந்து இறங்கி வந்த கார் ஒன்று பள்ளத்தில் விழுந்துடுச்சுன்னு சொன்னாங்க. நாங்கள் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அவங்களோட உள்ளே போய் தேடினோம். அப்போ ஒரு காரு மரத்தில் சிக்கி கிடந்துச்சு. ரொம்ப டேஞ்சரான பள்ளம் மேடம். நல்ல வேலை இந்த அடியோட தப்பிச்சிட்டாரு. கொஞ்சம் மிஸ் ஆகியிருந்தா அடையாளமே தெரிஞ்சிருக்காது மேடம். இவரை தூக்கிட்டு மேலே ரோட்டுக்கு கொண்டு வரும்போது தான் அரசு சார் வந்தார். உங்க தம்பின்னு சொன்னார். அண்ணே, இது ஜஸ்ட் ஆக்சிடென்ட் மாதிரி தெரியல. இதில் ஏதோ ஒரு சதி நடந்திருக்கு. போதும் அரசு, விட்டுடுங்க. மோசமான சிச்சுவேஷன்ல இருந்து
நம்ம விலகி நிற்கிறது தான் தோல்வினா நானும் எஸ்கேஆரும் இந்த தோல்வியை ஒத்துக்கிறோம். இட்ஸ் ஓகே, வி லாஸ்ட். இப்போ அருணோட உயிர் தான் முக்கியம், அவன் ஃபியூச்சர் தான் முக்கியம். இதுக்கு மேல இந்த டாபிக் எடுக்காதீங்க அரசு. அனி, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃபீலிங்ஸ். இதுலேருந்து நம்ம விலகிடலாம். ஆனால் அந்த குணசேகரோட கும்பல் இதுலேருந்து விலகி போவாங்களா? அவங்க நோக்கம் அவங்க தங்கச்சியோட கல்யாணம் பண்ணுறது கிடையாது. எல்லா வகையிலும் நம்மளை எதுக்கணும், அழிக்கணும். இதான் அந்த குணசேகரனோட எண்ணம். அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறவன எப்படி ஒழிச்சு கட்டணும்னு எனக்கு நல்லா தெரியும் அரசு. நம்ம விலகி இருக்கணும்னு சொல்றது அருணோட விஷயத்துல மட்டும்தான். இது அவங்க ஆளுக்கிட்டே சொல்லி இந்த விஷயத்தை நான் முடிக்கிறேன். எனக்கு நேரம் ஆகுது, வா கையெழுத்து போடணும். வா வா ஆடி என்ன வருவா போ ஆடிங்கற போ. டேய் எழுது போ. ஏன்டா அப்படி பண்ற சார்? எதுவும் பிரச்சனையா? பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை சார், சும்மா ஒரு குடும்ப விஷயம், வேற ஒன்றும் இல்லை. எல்லாம் ரெடியாக இருக்குல்ல? எல்லாம் ரெடியா இருக்கு, கையெழுத்து போட்டுடலாம் சார். சரி வா ஆதிரா, கையெழுத்து போடு. தள்ளுமா. ஏ கரியாளா இருறா, முதல்ல அவ போடட்டும், கொஞ்சம் பொறு. வாமா கையெழுத்து போடுவோம். அதுல ஓ, பயப்படாத. ஓ, என்னாச்சு? ஓ, ஏய் கையெழுத்து போடுமா வந்து. வாமா போடு கையெழுத்து. போடு போடுன்னா அதான் எஸ்கேட்ட பேசிட்டீல்ல, கையை விரிச்சாங்களே எல்லாரும். கையெழுத்து போட்டு பொல பொழிக்கிற வழியை பாரு, போடு. பாரா போடுமா. போடுறி. இந்தா போடு. போடுறி. போடு. கெஞ்சன்மா உன்னைய, நேரம் ஆயிட்டு இருக்கு. போடு. கெஞ்சன்மா உன்னைய, நேரம் ஆயிட்டு இருக்கு. போடுறி. டேய் வாடா. கரியாளா வாடா, போடுறா கையெழுத்த. சீக்கிரம் போடு, வீட்டுக்கு போகணும். சரி மாமா. போட்டியா கதிரு? சாச்சி கையெழுத்து போடணும்ல? சாச்சி கையெழுத்து போடணும்ல சார்? ஆமா. நீ போடு கதிரு. ஆமா, மாப்பிளைக்கு ஒரு ஆள், பொண்ணுக்கு ஒரு ஆள் போடணும். ராமலிங்க மாப்பிளைக்கு போட்டோம் அப்படின்னு தானே? ஏய் அதுர, ஏய் போட்டாச்சுல, எங்க போற? கரியாளா ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. இரு இரு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. உன் கல்யாணம் இன்னைக்கு தான் சட்டப்படி சரியா நடந்திருக்கு. இன்னையிலிருந்து நீயும் ஆதரியும் சட்டப்படி புருஷன் பொண்டாட்டி, சரியா? 2 பேரும் சேர்ந்து வாழ்க்கையை நல்லபடியா வாழுங்க. சரி மாமா. சரிதானே? ஆமா, சந்தோஷம். சரிம்மா. சொன்னபடி செஞ்சுட்டேன். நடுவுண்ணே. நன்றிம்மா, நன்றிம்மா. சின்னண்ணே சந்தோஷம். நீ கொஞ்சம் பேச்ச கண்ட்ரோல் பண்ணி பேசுமா. எப்பா உங்க அம்மாட்ட சொல்லி வைப்பா. சரி மாமா. யாருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி வை. நான் பாத்துக்கிறேன். சர்டிஃபிகேட்லாம் எப்ப சார் வரும்? நாளைக்கே கிடைச்சிடும் சார். ஆனால் நான் வாங்கிட்டு வந்து வீட்டில் கொடுத்துறேன். சரி, நாளைக்கு வாங்கிட்டு வந்து வீட்டில் கொடுத்துறியா? கொண்டு வந்துடுறேன். சரி. ஆதிரே, ஆதிரே என்னாச்சு? ஆதிரே சைன் பண்ணிட்டியா? ஆதிரே சொல்லு, சைன் பண்ணிட்டியா? சக்தி, என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. ஆதிரே நீ என்ன சொல்ற? எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டீங்கல்ல, என்ன பழி வாங்கிட்டீங்க. இப்ப சந்தோஷப்படுங்க, நல்லா சந்தோஷப்பட்டுக்கோங்க. யாதர என்ன பேசுற நீ? திட்டம் போட்டு என்னை ஏமாத்திட்டீங்கடா. நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டீங்க. சாட்சி கையெழுத்தெல்லாம் கரெக்டா இருக்குல்ல? சாட்சி கையெழுத்தெல்லாம் கரெக்டா இருக்கு சார். எல்லாம் செக் பண்ணிட்டேன். இங்க பாருங்க. பாரு, நல்லா பாரு. இவங்க தான் என் மாமியாரு. தோ இவன் தான் என் புருஷன். தோ பின்னாடி நிக்கிறாரு, இந்த ஆளுதான் என் மாமனாரு. சந்தோஷமா? இப்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்களே. இனிமே இந்த கரிகாலன் கூட தான் என் வாழ்க்கை. அழாத. ஆதிரே
எப்படி ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிருக்கேன்னு சொல்லி இத்தனை நாள் என்னை ஏமாத்துனீங்கல்ல. அந்த அருண் வந்துட்டான். அவன் அவங்க அண்ணனோட தான் இருக்கான். இது எல்லாமே உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் இத்தனை நாள் என்னை ஏமாத்திருக்கீங்க. என்ன உளற நீ? என்ன நடிக்கிறீங்களா திரும்பவும்? இதுக்கு மேல நான் யாரையும் நம்புறதா இல்ல. நிப்பாட்டிக்கோங்க உங்க டிராமாவை. நீ பிளான் பண்ண மாதிரி என் லைஃப் காலி, முடிஞ்சு போச்சு. எல்லாமே முடிஞ்சு போச்சு. நீங்க எல்லாரும் நல்லா இருங்க. நான் போறேன். எங்கடி குடுகுடுன்னு ஓடுற? அவ எங்க வீட்டு மருமவ. நேத்துக்கு என்ன சொன்ன? உங்க வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் பாக்கி எல்லாம் பேசிக்க சொன்னேன்ல. இப்ப அவ ஏன் மருமவ. அவ அவகிட்ட பேசணும் பேசக்கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணணும். மரியாதையா அங்கேருந்து ஓடிடு, இல்லன்னா அசிங்கப்படுத்தி அமிச்சிருவேன் பாத்துக்க. ஓடி. என் வீட்டுக்கு தானே வரணும் 2 பேரும்? வாங்க, அங்கே வச்சு சில விஷயங்களுக்கு முடிவு கட்டுறேன். ஏய் வாங்கப்பா. ஆகுற, நீ பயப்படாத. உனக்கும் அருணுக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். படி மூஞ்சியும் முகரையும் பாரு. சாரு மேம். ஹலோ ஜனனி, உடனே எஸ்கேஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. என்ன விஷயம் மேம்? என்னாச்சு? வாங்க சொல்றேன். சக்தி, என்னாச்சு? ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்றாங்க. என்னவா? தெரியல, வா போலாம். சரி வா. மாமா, இதுக்கு மேல கார் உள்ள போவாது, நாம நடந்துதான் போகணும். கார் உள்ள போகாதா? ஏன் போகாது? இடுக்கெல்லாம் இருக்கு மாமா. ஆமாண்ணே, அவன் சொல்றது சரிதான். இதுக்கு மேல இந்த சந்துக்குள்ள போக முடியாது, அதனால நடந்தே போயிடுவோம். வாங்க. ஏமா, ஆதிரையை கூப்பிடு. பேபி, வலது கால எடுத்து வச்சு வா பேபி. அது வீட்டுக்குள்ள போறதுக்குடா, இது ரோடு தானே. ஏமா, அது சாதாரண பொண்ணுங்களுக்கு. என் ஏஞ்சல் அப்படி இல்ல. அவ காலுங்க பட்டதும் என் லைஃப்ல இருந்து இந்த ஏரியா வரைக்கும் டாப்ல மாறப்போது பாரு. ஏய் இருக்கா, கொஞ்ச நேரம் அடங்கி வந்த, திருப்பி ஆரம்பிச்சியா உன் பைத்தியக்காரத்தனத்தை? சலச்சலன்னு பேசாம வாய முடிக்கு வாடா. எப்பா தெருவு என்னன்னு பாருங்கப்பா, கார் எடுத்துட்டு வாங்கப்பா. உள்ள போலாம். உள்ள போகாதுன்னு வேற வழி இல்ல. வாங்க. தப்பா எடுத்துக்காதண்ணே, என் மக்க மனுஷங்க எல்லாம் வாழ்ற இடம். அங்க போய் இப்படி கார் கண்ணாடி ஏத்திட்டு போனா நல்லா இருக்குமா? சொந்த பந்தத்துக்கிட்ட எல்லாம் அப்படியே பேசிக்கிட்டு நடந்து போயிருவோம்னே. அதுல வாங்க, போங்கப்பா, முன்னாடி போங்கப்பா. பொண்ணுமா முன்னாடி போங்க. வழி விடுமா, அவங்களுக்கு வழி விடுமா. இதே மாதிரி எல்லாரும் நம்மளதான் பாக்காங்க, சொந்தக்காரங்க. எங்கம்மா இருக்கு வீடு? எத்தனை வீடு தெரியுமா? அண்ணே பக்கம் தானே, பக்கம் தான். வா. என்ன சுந்தரி, இங்க பாத்தியா? மாமா மருமகளை கூட்டு வந்துட்டான் பாரு. சூப்பர் ஜோடி. வாழ மீன் மாதிரி தலதலன்னு இல்ல. சூப்பர் மருமகளை பிடிச்சிருக்க. அத சொல்லு அக்கா. எப்படி ஏமா பேசாம நடந்து இருக்கனா? வாங்கண்ணே. அது எப்படி எங்க அம்மா திமிங்கல மாதிரி இருக்கா? வாங்கப்பா வாங்கப்பா. சித்தி இங்க பாரு. என்ன ஜான்சி, கண்ணு தெரியுதா இல்லையா உனக்கு? பொண்டாட்டியோட வந்திருக்கான். எப்படி தங்க சில மாதிரி இருக்காளா? என் பொண்டாட்டி, என் பொண்டாட்டி. அப்படியாப்பா? ஏய் கால்ல விழுந்துட்டு போடா. ஏய், எங்க ஜில்லாவிலே முக்கியமான பார்த்தா ஆசீர்வாதம் வாங்கிக்க. ஆசீர்வாதம் வாங்கிப்பா. வாங்க வாங்க, முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க பொண்ணு மாப்பிள. வா.
ஏமா எங்கம்மா இருக்கு வீடு? அண்ணே பக்கம் தானே, இந்த பாரு வந்துருச்சு. ஏக்கா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். காப்பி கிப்பி போட்டு வை வரோம். இத்தனை நாள் நீ என் வீட்டுக்கு வந்திருக்க, நான் உன் வீட்டுக்கு ஒரு நாள் கூட வந்ததே இல்ல. அதை விடுண்ணே, எப்ப யார் வரணுமோ அப்பதானே வர முடியும். அண்ணே மருமகளுக்கு அஸ்தியா இருக்கு போல இருக்குண்ணே, ஒரு சோடா குடிச்சிட்டு போவோமா? சோடாவா? அண்ணே இங்க சோடா இருக்கும், இருபது சோடா குடிக்கலாம். அண்ணே மாமா உட்காருங்க. ஏய் இருடா, நீ வேற சோடா இருக்கா? நடு வீதியில உட்கார சொல்லியாக்கா? சோடாலாம் வேணாமா, வாமா வீட்டுக்கு போயிடலாமா? வீடு வந்துச்சுல அப்புறம் என்ன? இல்லண்ணே அசதியா வீட்டுல போய் மோர் இருக்காரு. குடிக்கலாம் வா. சரி உன் வீட்டுல மோர் எங்க இருக்கு போகுது? வேற மோர் தான் இருக்கும். இருக்கிறத குடிப்போம்னே. நாராய மோர் தான் இருக்கும் உன் வீட்டுல.